கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மல்கியா திருத்தரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். நிறைய விஷயங்கள்ல நிறைய மக்கள் தள்ளப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள், புறம்பாக்கப்படுகிறார்கள், எள்ளி நகையாடப்படுகிறார்கள், அற்பமாக எண்ணப்படுகிறார்கள். இப்படி நாம் தள்ளி விடுகின்றவர்களாய் காணப்பட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை வெறுக்கிறேன். அப்போ யாரையும் வசதி குறைச்சல் அப்படிங்கிறதுனால தள்ளி விட்டுறக்கூடாது, ஏழ்மையானவர்கள் அப்படிங்கிறதுனால தள்ளி விட்டுறக்கூடாது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆதியாகமத்தில் ஒரு 3 தூதர்கள் ஆபிரகாமுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். இவங்க தூதர்கள் என்று அவருக்கு தெரியாது. புது ஆளாக இருக்க, உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அனுப்பலை. மாறாக வந்தவர்களை உபசரிப்பதற்காக நல்ல மாம்சத்தை உனக்கு சாப்பாடாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஓடி போய் சமைத்து கொடுக்கிறான். இது பார்த்தீங்கன்னா, தெரியாதவர்களாக இருந்தாலும் தள்ளி விடாதபடி அவர்களை நேசிக்கின்றவர்களாய், அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட்டால் அது ஆண்டவருக்கு உகந்த ஒரு காரியமாக இருக்கிறது. நிறைய நேரங்களில் நம்ம எல்லாரையும் வீட்டுக்குள்ளே நம்ம அனுமதிப்பதில்லை. பெரும்பாலும் காம்பவுண்டுக்கு வெளியே வச்சே பேசி அனுப்பிடுறோம். அவங்களதான் எவன் உள்ள வசதியானவர்கள் வந்தால் வாங்க வாங்க வாங்கன்னு உள்ள போயிட்டு போகிறோம். எளியவர்களை தள்ளி விட்டு விடக்கூடாது, தரித்திரர்களை தள்ளி விட்டுறக்கூடாது. இப்படி தள்ளினாச்சுன்னா ஆண்டவர் அதை வெறுக்கிறார். ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நாம் பண்ணாதபடி நாம் காத்துக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. மகிமையான கரம் கிருபையினால் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.